நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் வாழ்வு தரக்கூடிய உன்னதரான கடவுளாக இருக்கிறார். இந்த ஆண்டவர் இது அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். நாம் அரசருக்கு எழுதிய முதல் புத்தகத்தில் அதிகாரம் 8 அங்கு ஆண்டவருக்கு சாலமோன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர் ஆலயத்தை கட்டி எழுப்பி அங்கு உடன்படிக்கைகளை கொண்டு வருகிறார். அங்கு ஆண்டவருக்காக அந்த ஆலயத்தை அர்ப்பணித்து தன்னுடைய ஜெபங்களை மன்றாட்டுகளை ஏறெடுத்து கொண்டிருக்கிறார். நாம் அரசருக்கு எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் 8 இறைவார்த்தை 27 இப்படியாக வாசிக்கிறோம். கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கியிருப்பாரா? வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொள்ள இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோவில் எப்படி உம்மை கொல்லும் என்று சொல்லி அங்கு கடவுளுக்காக ஆலயத்தை அர்ப்பணித்து அந்த கடவுளுடைய பிரசன்னம் அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவலோடு எதிர்நோக்கோடு சாலமோன் தன்னுடைய மன்றாட்டுக்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறார். ஆம் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தை ஒரு வார்த்தையில் உண்டாக்கினவர், ஒளி உண்டாகுக என்று சொன்னவர் ஒளியை உண்டாக்கினார். மரம் செடி கொடிகள் உண்டாகுக என்று சொன்னார், மரம் செடி கொடிகள் உண்டாகின. ஆக இப்படி ஒரு வார்த்தை எல்லாவற்றையும் உண்டாக்கிய கடவுளை நம்முடைய புலன்களால் நிச்சயமாக கண்டுகொள்ள முடியாது. நம்முடைய புலன்களால் ஆண்டவருடைய உடனிருப்பை புரிந்து கொள்ள முடியாது. நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் கடவுளை பற்றிய அனுபவம், கடவுளை பற்றிய ஞானம் நமக்கு ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய அளவில் கிடைத்து கொண்டே இருக்கிறது. வார்த்தையினால் அதை விவரிக்க முடியாது. இன்றைக்கு அன்புனா என்ன, அதுக்கு நிறைய விளக்கங்களை நம்ம கொடுக்குறோம். அன்புனா இரக்கம்னு சொல்கிறோம், அன்புனா மன்னிப்புன்னு சொல்கிறோம், அன்புனா உதவுதுன்னு சொல்கிறோம். அப்போது அன்புக்கு எப்படி பல்வேறு விதமான பரிமாணங்கள் இருக்கிறதோ அதே போல் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆண்டவரை வார்த்தையினால் விவரிக்க முடியாது. அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்கு உள்ளாக கடந்து வந்திருக்கிறார். அதை அனுபவிக்க தான் முடியும், வெளிப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஆண்டவரை இந்த வானமும் என்ன செஞ்சிட முடியாது அப்படின்னா அவர் அடக்கி வைக்க முடியாது. இந்த பூமியும் அவர் அடக்கி வைக்க முடியாது. ஆகவே அப்படிப்பட்டவரை நாம் உன்னதராக கொண்டிருக்கிறோம். நம்ம 6 லட்சணங்களை சொல்கிறோம். கடவுள் எங்கேயே அந்த கடவுள் தாமாக இருக்கிறார், துவக்க முடிவும் இல்லாமல் இருக்கிறார், எங்கும் வியாபித்து இருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரை இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே இதோ எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். வானங்களே உம்மை ஆராதிக்கின்றன, இந்த பூமியை உம்மை ஆராதிக்கின்றன என்று சொல்லி இந்த ஆராதனை பாடல் வழியாக நமது கரங்களை தட்டி வல்லமையோடு இயேசுவே ஆண்டவரே, இதோ ஒரு வார்த்தையினால் இந்த உலகத்தை உண்டாக்கினவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் புகழுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய நாவினால் எங்களுடைய வார்த்தையினால் எங்களுடைய துதிகன மகிமைகள் ஆராதனைகளை எல்லாம் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அப்படி நம்மையே நாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். வானாதிவானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன்.
இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஆம் ஆண்டவரே, நிலை வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீர் ஆசைப்பட்டீர் தகப்பனே. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக என்னை நீங்கள் சிக்கன பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உலகம் நிலையற்றது, ஆனால் நீர் நிலையானவர் என்பதை உம்முடைய வாழ்நாளில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. இதோ இந்த நாளில் நாங்கள் உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அப்பா. இந்த உலகம் ஒரு மாயை எங்களுக்கு தெரிகிறது ஆண்டவரே. தெய்வமே, இந்த உலகத்தின் பின்னால ஓடக்கூடாது. இந்த உலகத்தின் பணம், புகழ், பொருள் எல்லாவற்றை பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அப்பா. தெய்வமே, அது எங்களுக்கு நிறைவை தருவதில்லை ஆண்டவரே, மகிழ்வை கொடுப்பதில்லை தகப்பனே. அது எங்களுக்குள்ளாய் ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்துகிறது, பயத்தை ஏற்படுத்துகிறது ஆண்டவரே, அங்கலாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது தகப்பனே. என்ன நேருமோ, கொடுத்த பணம் வருமோ வராதோ என்கிற ஒரு விதமான கவலை எங்களுக்குள்ளாய் உறுத்தி கொண்டே இருக்கிறது தகப்பனே. அன்பாண்டவரே, இதோ இந்த நாளில் நீர் எல்லா இடத்திலும் நீக்கவன் நிறைந்திருக்கிறீர் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள இதோ எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சிரசு முதல் பாதம் வரை எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுத்து சமர்ப்பித்து ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணித்து நாம் இந்த பாடல் வழியாக ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பா, உன் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீ வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பா, உன் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீ வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஆம் ஆண்டவரே, எங்ககிட்ட நிறைய பேர் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்கப்பா. கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே இருப்பேன் அப்படியெல்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க ஆண்டவரே. அதே போல் இல்லற வாழ்க்கையில் ஆண்டவரே, என் கணவன் என் மனைவி எனக்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் அப்படிலாம் வாக்குறுதி கொடுத்தாங்க ஆண்டவரே. ஆனால் சூழல் வந்தது, சூழல் மாறியது, கடினமான நெருக்கடிகள் ஆண்டவரே, அப்படிப்பட்ட நேரங்கள் எல்லாம் எங்களை விட்டு அப்படி போயிட்டாங்க ஆண்டவரே. நண்பர்கள் எங்களை விட்டு ஓடிட்டாங்க, எங்களை ஏளனமாக பார்த்தாங்க. ஆனால் நீர் ஒருவர் மாத்திரமே அன்பு தகப்பனே, நேற்றும் என்றும் என்றும் மாறாத உன்னதரான கடவுளாக இருக்கிற ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நீர் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இதோ மனிதர்கள் கைவிடலாம், தந்தையும் தாயும் கைவிடலாம், ஆனால் நீர் மாத்திரமே எங்களை என்றும் தாங்கி சுமக்கக்கூடிய கடவுளாக ஆண்டவரே, தோளில் மேல் வைத்து எங்களை பாதுகாக்கக்கூடிய ஆயனாக இருக்கிற ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் புகழுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை தூக்கி சுமப்பதினால், ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்துவதனால் நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய துதிகன மகிமைகளை எல்லாம் உமக்கு எடுத்துரைக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நாம் ஆராதித்து ஆர்ப்பரித்து பாடுவோம். விலகாத பிரியாத உன் சமூகமே
அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உன் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடுவேன். இன்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். வானாதி வானங்கள் கொல்லாத கடவுளை, இந்த மண்ணுலகம் அடக்க முடியாத கடவுளை, இதோ இந்த நேரத்தில் நாம் அதை அப்படியே போற்றி புகழ்வோமா? இதோ இந்த ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரும் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய கடவுள், நம்மை தன்னுடைய உடலால் விலை கொடுத்து மீட்டிருக்கக்கூடிய கடவுள், இந்த உடலால் கடவுளுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கக்கூடிய கடவுள். ஆகவே இந்த ஆண்டவரை, இந்த உடலை கொண்டு வார்த்தையினால் விவரிக்க முடியாத கடவுளை, வார்த்தையினால் விவரிக்க முடியாத கடவுளுடைய அன்பை, மாறாத உடன் இருப்ப அப்படியே புகழ்ந்து ஆராதித்து பாடுவோமா, போற்றுவோமா? எல்லாரும் அப்படி 2 கரங்களை மேல் உயர்த்துங்க, கண்களை மூடுங்க. எந்த சிந்தனைகளுக்கும் பராக்குகளுக்கும் இடம் கொடுக்காம இதோ இந்த நேரத்தில் சாலமோன் மன்றாடினார். நம்ம அரசர்கள் முதல் புத்தகம் அதிகாரம் 8 இறை வார்த்தை 27 வாசிக்க கேட்டது போல, நம்ம அதாவது கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கி இருப்பாரா? வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொள்ள இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோவில் எப்படி உம்மை கொள்ளும் என்று சொல்லி அங்கு வேண்டுகிறார். பிரியமானவர்களே, இது நேரத்தில் அப்படிப்பட்ட அந்த கோயிலை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து சாலமோன் அப்படியே தன்னுடைய மன்றாட்டுகள் அப்படியே ஏறெடுக்கிறார். அடியனுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தாரும் ஆண்டவரே, மன்றாட்டுக்கு செவிசாய் தருளும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வரக்கூடிய அந்த பகுதிகளில் சாலமோன் அங்கு மன்றாடக்கூடியதை, ஆண்டவருக்கு அந்த ஆலயத்தை அர்ப்பணிக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, எப்படி சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டி ஆண்டவருக்கு அர்ப்பணித்தாரோ, அதே போல் அந்த உடலாகிய ஆலயத்தை ஆண்டவர் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த உடலை கொண்டு ஆண்டவரை நாம் புகழ வேண்டும். எல்லாரும் அப்படி கரங்களை மேலே உயர்த்தி கண்களை மூடி அப்படி ஆண்டவரை அப்படி துதிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் புகழுகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்து வருகிற மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, வானாதி வானங்கள் கொள்ள முடியாதவரே, இதோ இந்த பூவுலகு ஆண்டவரே உம்மை அடக்க முடியாத ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தையினால் ஆண்டவரே உம்முடைய உடனிருப்பை ஆண்டவரே எங்களால் விவரிக்க இயலாத ஆண்டவரே. இருப்பினும் அன்பு தகப்பனே, இதோ இந்த நாளில் அப்பத்தின் வடிவில் நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனை நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று நீர் எங்களுக்கு உடைய போதனையினால் ஒவ்வொரு நாளும் நீர் கற்றுக் கொடுத்து இருக்கிறீர் ஆண்டவரே. உடைய வார்த்தையினால் எங்களுக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறீர் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இந்த உலகம் ஒரு மாயை, உலகத்தின் பின்னால் நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் அப்பா. அதிகாரத்திற்காக, புகழுக்காக, ஆண்டவரே பெயருக்காக, ஆண்டவரே தகப்பனே நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் தகப்பனே.
அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, புகழில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பல மனிதர்களுடைய வாழ்வை நாங்கள் அழித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இதோ உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மத்தியில் ஆண்டவரே நாங்கள் பெயரோடு புகழோடு மாண்போடு விளங்க வேண்டும் என்று சொல்லி, அன்பு தகப்பனே, பல நேரங்களில் இதோ பலருக்கு நாங்கள் தீமையான காரியங்களை செய்து வருகிறோம் ஆண்டவரே. தெய்வமே, அப்படிப்பட்ட நேரங்களை எல்லாம் நினைத்து நாங்கள் மனம் மருந்துகிறோம் ஆண்டவரே. மன்னிப்பு வேண்டுகிறோம் அப்பா. உலகத்தின் பின்னால் ஓடுகிற எல்லா விதமான அந்த நேரங்களை எல்லாம் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த எண்ணங்கள் மாறுவதாக, சூழல்கள் விலகுவதாக ஆண்டவரே. இதோ நாங்கள் நிர்பந்திக்கப்படாமல் உம்முடைய பிரசன்னத்தினால் நாங்கள் ஆளுகை செய்யப்பட எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்பு கொடுங்க மக்களே. துதிங்க மக்களே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தூய ஆவியானவரே. ஆண்டவரே, இது இந்த உலகத்தில் நாங்கள் பிறக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கவில்லை தகப்பனே. ஆனால் நீர் திட்டமிட்டு இருக்கிற ஆண்டவரே, நீர் எங்களை உருவாக்கி இருக்கிறீர் தகப்பனே. அப்படிப்பட்ட மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தெய்வமே, நல்ல தாய் தந்தையரை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு நல்ல குடும்பத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நல்ல வாழ்வாதாரத்தை ஆண்டவரே எங்களுக்கு தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, என்றும் இழகாதவரே, இது பகலில் மேகத்தூணாக இரவில் நெருப்பு தூணாக இருந்து எங்களை வழி நடத்துபவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, ஒரு வார்த்தையினால் எல்லா விதமான உடல் நோயிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தெய்வமே, நோயிலிருந்து சுகம் பெறுவதற்காக ஆண்டவரே, எல்லா விதமான பொருளாதார தடைகளிலிருந்து நீர் ஆசீர்வாதங்களை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திற்குள்ளாய் அமைதியை தருவதற்காய் நன்றி, ஒற்றுமையை கொடுப்பதற்காய் நன்றி, நிரந்தர வேலை வாய்ப்பை தருவதற்காய் நன்றி, சமாதானத்தை கொடுப்பதற்காய் நன்றி. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு வளமான வாழ்வை தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விபத்திலிருந்து ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாத்து வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற மேலான கிருபைக்காக, ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இதோ எங்களுடைய உள்ளத்து விருப்பங்களை எல்லாம், கனவுகள், திட்டங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருகிற உடைய மேலான உடனிருப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரண்டு கரங்களையும் மார்பில் வைத்துக்கொண்டு அப்படியே ஒரு சில மணித்துளிகள் அப்படியே ஆண்டவர் உற்று நோக்குவோம். இந்த ஆண்டவர் அப்படியே உற்று நோக்குங்க. வேறு எந்த சிந்தனைகளுக்கும் பராக்குகளிடம் கொடுக்காதீங்க. அப்படி ஒப்பு கொடுங்க. சிரசு முதல் பாதம் வரை உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய போராட்டம், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலைகள், படுத்தா தூக்கம் வரல, ஃபாதர் எங்களுக்காக வேண்டிக்கங்க ஃபாதர், ஒரே கவலையா இருக்குது ஃபாதர், பிள்ளைகளை குறித்த கவலையான நிறைய பேர் மன்றாடக்கூடிய ஒரு சூழல். இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்பு கொடுங்க. நம்ம வாசிக்கிறோம் அரசர்கள் இது முதல் புத்தகத்தில் அதிகாரம் 8 இறைவார்த்தை 28 முதல், என் கடவுளாகிய ஆண்டவரே, மடியான் செய்கிற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும். மடியான் என்று முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கும் செய்யும் வேண்டுதலுக்கும் செவிசாய்த்தருளும். என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீர் சொல்லியிருக்கிறீர். இவ்விடத்தில் மடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பனவாக. மடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கிற மக்கள் இஸ்ரேலில் வேண்டுதலுக்கும் செவிசாய்ப்பீராக. உமது உறைவிடமாகி விண்ணகத்திலிருந்து கேட்டு அருள்வீராக, கேட்டு மன்னிப்பு அருள்வீராக. ஒருவர் தமக்கு அடுத்திருப்பவருக்கு எதிராக பாவம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த கோவிலில் உமது பீடத்தின் முன் ஆணையிடுமாறு கொண்டு வரப்பட்டால் பெண்ணிலிருந்து நீர் அதை கேட்டு செயல்பட்டு மத அடியாருக்கு தீர்ப்பு வழங்குவீராக அப்படின்னு சொல்லி அங்கு சாலமோன் ஆண்டவர்கிட்ட அந்த ஆலயத்தை அர்ப்பணித்து அங்கு தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். ஒவ்வொரு விண்ணப்பமாக குற்றம் சாட்டப்படுதல், அதே போல் பாவம் செய்தால், அப்புறம் தோல்வியுற்று திரும்பி வருகின்ற பொழுது, கடவுளை நோக்கி வருகின்ற பொழுது,
நோயினால் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது அங்கே என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய மன்றாட்டுக்கு எப்படி பதில் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு எளிமையான விண்ணப்பத்தை அங்கே சாலமோன் அரசர் முன்வைக்கிறார். அது மட்டுமல்ல, வேற்று இனத்தவர்கள், கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய ஆண்டவர் கடவுள் எல்லா இனத்தவருக்கும் எல்லா சமயத்திற்கும் உரியவராக நம் ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே பிற இனத்தார் வருகின்ற பொழுது அவர்களுடைய மன்றாட்டுகளுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே சாலமோன் அரசர் மன்றாடுகிறார். இஸ்ரேல் மக்களை சாராத அந்நியர் ஒருவர் உமது பெயரை முன்னிட்டு தொலைநாட்டிலிருந்து வந்து மாண்புமிக்க உமது பெயரையும் வலிமை வாய்ந்த உமது கையையும் ஆற்றல் மிகுந்த உமது புயத்தையும் பற்றி கேள்விப்பட்டு வந்து இந்த கோவிலை நோக்கி வேண்டுதல் செய்தால் உமது உறைவிடமாகிய விண்ணிலிருந்து நீர் அவருக்கு செவிசாய்த்து அந்த அந்நியர் கேட்பதையெல்லாம் அருள்வீராக அப்படின்னு சொல்லி அங்கு மன்றாடுகிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவர் பரிபாலித்து கொண்டிருக்கிறார். அவருடைய புகழ் மாண்பு விளங்கி கொண்டே இருக்கிறது. எப்படி சாலமோன் அரசர் மன்றாடினாரோ, இக்கோவிலை பற்றாது, அதாவது என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீர் சொல்லியிருக்கிறீரோ. பிரியமானவர்களே, இந்த அருங்குடை இல்லம் இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் திருப்பலிகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான திருப்பலிகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே வந்து செல்கிறாங்க. இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள், சாட்சியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, பிற சமயங்களை கடந்தவர்களும் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல அவருடைய பெயர், ஆண்டவருடைய பெயர், அப்பத்தின் வடிவில் எழுந்தெழுந்திருக்கக்கூடிய ஆண்டவருடைய பெயர் நிலைத்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அருங்கொடை இல்லம், அருங்கொடைகளை வழங்கக்கூடிய கடவுளாக இதோ ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர் இந்த இடத்துல அப்படியே தன்னுடைய பிரசன்னத்தினால் அப்படியே இயங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல அப்படியே அவருடைய பிரசன்னம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன், நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே இயேசுவே, எப்படி சாலமோன் ஆலயத்தை அர்ப்பணித்து அங்கு அந்த ஆலயத்தில் தன்னுடைய மன்றாட்டுகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கப்பட வேண்டும் என்று மன்றாடினாரோ, அதே போல் இந்த இடத்துல உடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். தகப்பனே, இதோ உண்மையை நாங்கள் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு மேம்படட்டும் ஆண்டவரே. என்னுடைய பொருளாதார தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. நெருக்கங்கள் விலகட்டும் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, நாங்கள் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே, நிர்மூலமாக்கப்படட்டும் ஆண்டவரே. தெய்வமே, உடல் நோயிலிருந்து எங்களுக்கு சுகம் தருவீராக. உலக நாடுகளுக்குள்ளே அமைதியை ஏற்படுத்தி தந்திரும்படியாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, மன்றாடுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே இந்த ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்புக் கொடுங்க. அதை கடந்து அந்நியர்கள், வேற்று சமயத்தை சார்ந்தவர்கள் இதோ ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறாங்க. ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களுடைய நம்பிக்கையின் பொருட்டு அவர்களுக்கு பரிபூர்ண விடுதலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் மன்றாடுவோமா? ஒப்புக் கொடுங்க மக்களே. அப்படியே கண்களை மூடுங்க. இந்த இடத்துல ஆண்டவருடைய பெயர் விளங்கி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து இந்த இடம் அப்படியே கடவுளுடைய பிரசன்னம் வாழுகிற ஒரு இன்னும் உன்னதமான இடமாக இருக்கிறது. ஆகவே இந்த வேளையில் ஆண்டவரை அப்படி ஒப்புக் கொடுங்க மக்களே. நீ இப்படி கண்களை மூடி வேறு எந்த சிந்தனைகளுக்கும் பராக்கிரிடம் கொடுக்காம, இயேசுவே, ஆண்டவரே, நற்கருணையில் வீற்றிருப்பவரே, இதோ என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. சாலமோன் அரசர் ஆலயத்தை கட்டி ஆண்டவரே அந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய பெயர் எப்படி விளங்கும்படி செய்தாரோ, ஆண்டவரே அதற்கு அவரை ஒரு கருவியாய் பயன்படுத்தினது போல இதோ இந்த நாளில் இந்த உடலாகிய ஆலயத்தில் அன்பு தகப்பனே உம்முடைய பெயர் விளங்கும்படியாக நாங்களே இந்த உடலாகிய ஆலயத்தை உடைய கரத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இதோ நீர் வாழுகிற ஆலயமாக எங்களுடைய உடல் மாறட்டும் ஆண்டவரே. தெய்வமே, எங்கள் உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுக்குகளும் மாறட்டும் ஆண்டவரே. கெட்ட எண்ணங்கள் விலகுவதாக அன்பு தகப்பனே. போட்டி மனப்பான்மைகள் விலகுவதாக. புரணி பேசக்கூடிய ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை அழிக்கக்கூடிய ஆவியானவருடைய பிரசன்னத்திற்கு எதிராக எழுகின்ற எல்லா விதமான தீய சக்திகளையும் உலகத்தின் காரியங்கள் அனைத்தையும் உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, ஆவியின் வல்லமையினால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆவியானவரால் நாங்கள் தூண்டப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வு கட்டி எழுப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு நீர் பதில் தரும்படியாய் நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சாலமோன் அரசர் மன்றாடினது போல ஆண்டவரே எங்களுடைய கூக்குரலுக்கு நீர் செவி சாய்ப்பீராக. விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுப்பீராக ஆண்டவரே. இதோ இந்த நாளில் கண்ணீரோடு கம்பளையோடு ஆண்டவரே நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோம் தகப்பனே, மன்றாடி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகளை குறித்த கவலை ஒரு மிகப்பெரிய பாரம் உள்ளத்தை அப்படியே அழித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே.
தெய்வமே, இதோ இந்த நாளில் எங்களை குறித்த, குறிப்பாக எங்கள் பிள்ளைகளை குறித்த பாரம் விலகும்படியாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, அன்னாளுடைய மன்றாட்டுக்கு நீர் பதில் கொடுத்தது போல இதோ எங்களுடைய அழுகுரலுக்கு நீர் பதில் கொடுத்துள்ளபடியாய் எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, ஆண்டவரே, எங்களுக்குள்ளாய் உம்முடைய பிரசன்னம் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆணி பழுதேற்ற கரத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தம் எங்கள் மீது கடந்து வரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தெய்வமே, உடல் நோயிலிருந்து எங்களுக்கு சுகம் தரும்படியாய், விடுதலையை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ இந்த நாளில் எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு நீர் பதில் தருவீராக ஆண்டவரே. இதோ எங்களுடன் ஜெப உதவி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திற்குள்ளாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ நம்பிக்கையோடு உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தை 24 நாங்கள் வாசிப்பது போல ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது பெற்றுக்கொண்டு விட்டோம் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபங்களை எல்லாம் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி, எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே வீண் போகாதபடி எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள், ஆண்டவரே கருத்து வேறுபாடுகள் உம்முடைய பிரசன்னத்தினால் நிர்மூலமாக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு வளமான வாழ்வை தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இது எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சாட்சியாய் நிலைநிறுத்தக்கூடிய இந்த உன்னதமான சூழலை தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தின் பார்வையில ஆண்டவரே பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. மது, மாது, ஆண்டவரே சூதாட்டம், போதை பழக்க வழக்கங்கள் என்று தவறான வாழ்வியல் நெறிமுறைகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இப்படிப்பட்ட எண்ணங்கள் விலகுவதாக, இப்படிப்பட்ட எண்ணங்கள் மாறுவதாக பிள்ளைகளுக்குள்ளாய் நீ பொறுப்புணர்வை தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் கட்டி எழுப்புகிற மேலான உடனிருப்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு சாட்சியாய் நிலைநிறுத்த போவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்வு மேம்படட்டும் ஆண்டவரே. நிரந்தர வேலை வாய்ப்பை தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இது இந்த நாளில் பல்வேறு விதமான நோயினால் ஆண்டவரே மருத்துவமனையிலே பாதிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திற்குள்ளாய், உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாய் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ எத்தனை நாள் இந்த வலி, எத்தனை நாள் இந்த போராட்டம், இந்த நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரே விடுதலை தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இதோ நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வை கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்கிற மேலான ஆசீர்வாதத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்கிற பயணம், நாங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரையும் உடைய கரத்திற்குள்ளாய் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உதவுமுடைய பிரசன்னம் எங்களுக்கு பகலில் மேகத்தூணாக, இரவில் நெருப்பு தூணாக இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் எந்த விதமான பொல்லாப்பும், தீங்கும், விபத்தும், ஆபத்தும், மக்களுடைய தவறான பார்வைகள், மனிதர்களுடைய சூழ்ச்சிகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தருவதற்காய், எங்களை பாதுகாப்பை கொடுப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். மாண்புயரின் வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம உரைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும்
ஆனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இனியனல் தேவன் வாழ்கவே. வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே. மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே,
பாஸ்கா காலத்தில் நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை சந்தித்து அவர்களை திடப்படுத்தக்கூடிய அந்த ஒரு காரியங்கள், அதையெல்லாம் கடந்து இப்போ நம்ம பெந்தகோஸ்து பெருவிழா, அதாவது தூய் ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக நம்மை தயாரிக்கக்கூடிய அந்த காலத்தில் நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில், குறிப்பாக இன்றைய நாளில் இந்த இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கக்கூடிய உன்னதமான சிந்தனை. முதல் வாசகத்தில் இன்றைக்கு நாம் வாசிக்க இருக்கிறோம். திருத்தூதர்கள் அங்கே ரொம்ப தைரியமாக நம்பிக்கையோடு அவங்க கண்டதை கேட்டதை அப்படி அறிவித்து கொண்டே இருக்கிறாங்க. இதனால் நிறைய துன்பங்களுக்கும் நிறைய அவமானங்களுக்கும் உள்ளாக்கப்படுறாங்க. இப்போது சமய தலைவர்கள் ஒன்று கூடுறாங்க, என்னை எப்படியாவது அழிக்கலாம் என்று திட்டமிடக்கூடிய அந்த வேளையில் கமாலியல் என்கிற நபர் ரொம்ப அழகாக பேசுகிறார். அதை விட்டுருங்க, கடவுளுடைய காரியம்னா அது நம்மளால் ஒன்றும் செஞ்சிட முடியாது. மனிதனுடைய காரியம் மனிதன் ஏற்படுத்தினது அப்படின்னா நிச்சயமாக அது அழிந்துவிடும் என்று சொல்லி அங்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறான். அதற்கான ஒரு மேற்கோள்களையும் அவங்களுடைய வரலாற்றில் எப்படி மனிதன் ஏற்படுத்திய காரியங்கள் எல்லாம் அழிந்து விட்டன என்று சொல்லி மேற்கோள் காட்டுகிறார். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எதெல்லாம் நாம் தடுமாறி கொண்டு இருக்கிறோம், அதில் என்னுடைய விருப்பம் நிறைவேறுகிறதா, அல்லது என்னுடைய விருப்பத்தை நான் முன்வைக்கிறேனா, அல்லது கடவுளுடைய விருப்பம் அங்கே அந்த இடத்துல முன்வைக்கப்படுகிறதா? கொஞ்சம் யோசிப்போம். கடவுளுடைய விருப்பம் அப்படின்னா நிச்சயமாக அதில் சின்ன சின்ன தடைகள் வரும், ஆனால் அதை எளிதில் நாம் அடைந்து விடுவோம், அதில் நாம் வெற்றி பெற்று விடுவோம், அது கனி கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறும். ஆகவே இந்த திருப்பலியில் கொஞ்சம் நம்ம யோசிப்போம். நாம் சந்திக்கக்கூடிய துன்பங்கள் என்னுடைய விருப்பத்தினால் வரக்கூடியதா, அல்லது கடவுளுடைய காரியத்தை முன்வைப்பதனால் வரக்கூடியதாக இருக்கிறதா? கடவுளுடைய காரியத்தை முன்வைத்து வருகின்ற துன்பங்களை கடவுள் அதை பார்த்து கொள்வார். அதிலிருந்து விடுபட தேவையான ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல் நமக்கு கொடுப்பார். நாம் ஏற்படுத்தினது அப்படின்னா நாம் தான் மனம் மாறணும், நாம் தான் கடவுளை நோக்கி வரணும். ஆனால் இந்த திருப்பலியில் ஆண்டவரே உம்மை நோக்கி வந்திருக்கிறோம். ஒருவேளை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள் அது எங்களுடைய விருப்பத்தின்படி அமைஞ்சிச்சு அப்படின்னா அதை தவிர்த்து கொள்ள தேவையான ஞானத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த பலியில் நம்மையே அர்ப்பணித்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவிர்தையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என் பிதாவே என்னை மன்னியும். என் பிதாவே என்னை மன்னியும். இயேசுவே என்னை இரட்சியும். இயேசுவே என்னை இரட்சியும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. இறைவா, நேர்மையான மனதிறனின் ஒளியும் எதிர்நோக்குமாக இருப்பவரே, உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் இதயங்கள் உமக்கு ஏற்ற மன்றாட்டை புரிவதாலும் என்றும் உமது புகழை கடமை உணர்வோடு பறைசாற்றுவதாலும் உம்மை என்றும் மேன்மைப்படுத்துவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்குரியவர்களாக கருதப்பட்டதால்
மகிழ்ச்சியோடு வெளியே சென்றார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 5 இறை வார்த்தைகள் 34 42 வரை. அந்நாட்களில் கமாலியேல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமை சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது: இஸ்ரேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு தொய்தா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றிய அனைவரும் சிதறிப்போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாட்களில் கலிலேயரான யூதன் என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறிப்போயினர். ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடமிருந்து வந்தவை என்றால் அவை ஒளிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள் என்று கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்குரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். 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 ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன். அதையே நான் நாடித் தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுள்ளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலங்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்பியிருக்கிறேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதிக்குள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும்.
ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். Alleluia, 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 Alleluia. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 முதல் 15 வரை. இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அருமடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறுதுண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான். அவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தாம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வாற்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த மறுமடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பங்களில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண காரியம், ஆனால் அது மிகப்பெரிய ஆபத்தையும் நிறைய வேதனைகளையும் நிறைய அவமானங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம். அண்ணன் தம்பி 2 பேர், அண்ணனை விட தம்பி பெரியாள் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது அங்கு அண்ணனால் அதை பொறுத்துக்கொள்ள முடியலை. தம்பிக்கு எதிராக சூழ்ச்சிகளையும் கிளர்ச்சிகளையும் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் இது நம்முடைய சமூகத்தில் நாம் பார்க்குறோம். அதே போல் அக்கா தங்கச்சி உடன் பிறந்த உறவுகள், உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஒரு பதவி
அந்த பதவி பிரச்சனை அல்லது அதிகார பிரச்சனை அல்லது புகழ் சார்ந்த பெயர் புகழ் சார்ந்த பிரச்சனைகள். யார் பெரிய ஆள், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, யாரை மதிக்கிறாங்க, அப்போ யார் இன்னும் மக்கள் மத்தியில் அதிகமாக வந்து பெயரோடு புகழோடு இருக்கிறாங்க, அதை கண்டு மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க பொறாமைப்படக்கூடிய ஒரு சூழல். அதே போல தான் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் வாசகத்தில் அங்கு தொடக்க கால கிறிஸ்தவர்கள், அதிலும் குறிப்பாக திருத்தூதர்கள் இயேசுவை குறித்து அவங்க சான்று பகர்றாங்க. சான்று பகிர்வதோடு மட்டுமல்ல, நிறைய அருமடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார்கள். அப்படி அருமடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறதுனால பரிசேயர்கள், சதுசேயர்கள், தலைமை குருக்கள் அங்கு திருத்துதர்கள் மீது பொறாமைப்படக்கூடிய ஒரு சூழல். அப்போ அவங்களை எப்படியாவது கங்கணம் கட்டி கொண்டு அழிக்க வேண்டும், எப்படியாவது அவர்களை கொன்றளித்து விட வேண்டும், இந்த இயக்கத்தை அப்படியே ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்க வேண்டும் என்பதுதான் சமய தலைவர்களுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழலில் அங்கே இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாசகம், நீங்கள் ஏன் ரொம்ப இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு திட்டமிட்டு உங்களை அழிக்கணும்னு தேவையில்லை, அவங்கள சும்மா அவங்களா விட்டுருங்க. ஏன்னா அப்போது அப்படி விடுகின்ற பொழுது அது கடவுளுடைய காரியம் என்றால் அது வளரும், மனிதனுடைய காரியம் என்றால் அது அடிபட்டு விடும் என்று சொல்லி இங்கு ரொம்ப அழகாக கமாலியல் என்கிற ஒரு பரிசேயர் அங்கு அந்த ஆலோசனை கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை நம்ம படிக்கின்ற பொழுது இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி மட்டும் நம்ம படிக்கக்கூடாது, மாறாக 17 முதல் வாசிக்கிறோம். அதாவது திருத்துதர் பணிகள் புத்தகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 17 முதல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வாசித்து பார்க்கணும். 17வது வசனம் அங்கு ரொம்ப அழகாக எப்படி அந்த மக்களுடைய மனநிலை, குறிப்பாக சமய தலைவருடைய மனநிலை இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அதாவது திருத்துதர் பணிகள் புத்தகம் அதிகாரம் 5:17 தலைமை குருமம் அவரை சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து. அப்போ முதல்ல திருத்துதர்களை குறித்து அவர்கள் பொறாமைப்படுறாங்க. அடுத்து 24வது வசனத்தில் அவங்க நிறைய அருமடையாளங்களை செய்கிறதுனால 24வது வசனத்தில் அவருடைய மனநிலை எப்படியாக இருக்கிறது பாருங்களேன். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நிற்கிறாங்க. முதல்ல பொறாமைப்படுறாங்க, அடுத்து சிறையில் அடைக்கிறாங்க. சிறையில் அடைச்ச உடனே அங்கு கடவுள் அவர்கள் விடுவிக்கிறார், கோயிலில் போய் நற்செய்தி அறிவிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு குழப்பம் ஏற்படக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து 26வது வசனத்தில் பாருங்க, உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்கள் அழைத்து சென்றார். மக்கள் கல்லறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. அப்போ மூன்றாவதாக மக்கள் பயப்படக்கூடிய ஒரு சூழல். அடுத்து 33வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அதுதான் அதாவது இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தினுடைய முந்தைய பகுதி. அங்கே 33வது வசனத்தில் இவற்றை கேட்ட தலைமை சங்கத்தார் கொதித்தெழுந்து திருத்துதர்களை கொல்ல திட்டமிட்டனர். அப்போ முதல்ல என்ன நடக்குது, பொறாமை வருகிறது. இரண்டாவதாக அங்கே என்ன வருகிறதுன்னா அங்கே அவர்களுக்கு குழப்பம் ஏற்படுகிறது. மூன்றாவதாக பயம் வருகிறது. நான்காவதாக கொல்ல திட்டமிடக்கூடிய ஒரு சூழல். இது எல்லாம் மனித அடிப்படையில் உருவாகக்கூடிய எண்ணங்கள். இது எல்லாத்துக்குமே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய யதார்த்தமான நிகழ்வுகள். அது நம்ம பொறாமப்படுவோம், அதற்கு அடுத்தபடியாக குழப்பம் அடைவோம். ஐயோ நம்மளை பற்றி பேசுகிறாங்களோ, அவங்கள பற்றி பேசுகிறாங்களோ, நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறாங்களோ, அப்புறம் ஒரு குழப்பம் நமக்குள்ளே வரும். அப்புறம் அந்த மனுஷனை பார்த்தா பயம் வரும். ஐயோ நம்மளே இப்போ குறுகுறுன்னு பார்க்குறாங்களே, நம்மளை ஏதாவது செஞ்சுருவாங்களோ, அடிச்சிருவாங்களோ, ஆள் வச்சதை பண்ணிடுவாங்களோ என்கிற பயம் நமக்குள்ளே வரும். சரிங்களா? அடுத்து அந்த கோபத்தில், பயத்தின் உச்சத்தில் நம்ம கொல்ல திட்டமிடக்கூடிய ஒரு சூழல். இந்த 4 நிலைகளும் பரிசேயர்களுக்குள்ள, சதுசேய கட்சியினருக்குள்ள இருக்கிறது. யாரை பார்த்து பொறாமப்படுறாங்க? திருத்துதர்களை பார்த்து பொறாமப்படுறாங்க, அவங்கள பார்த்து குழப்பம் அடைகிறாங்க, அவங்கள பார்த்து பயப்படுறாங்க, அவங்கள கொல்ல திட்டமிடுகிறார்கள். எப்படி இயேசுவை குறித்து பொறாமைப்பட்டார்களோ, இயேசுவை குறித்து குழப்பமுற்றார்களோ, இயேசுவை குறித்து பயந்தார்களோ, அவரை கொன்றார்களோ, அதே போல இங்கும் பரிசேயர்கள், சமய தலைவர்கள் ரொம்ப அழகா திட்டமிடுகிறார்கள். எப்படியாவது திருத்துதர்களை கொன்றளிக்க வேண்டும். இப்போ கூட்டத்துக்கு மேலே கூட்டம் போடுறாங்க. முதல்ல பாருங்க, இப்போ 17வது வசனத்தில் பார்க்கிறோம். 18வது வசனத்தில் திருத்துதர்களை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். அப்போ முதல்ல கூட்டம் போடுறாங்க பரிசேயனர்,
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க சதுசேய கட்சியினர். இப்போது அந்த சான்ஹெட்ரின் என்று சொல்லக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அவங்களாம் வந்து ஒன்று கூடுறாங்க. அதான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் நம்ம வந்து பார்க்குறோம். முதல் வாசகத்தில் என்ன நடக்குது பாருங்க. அங்கே வந்து எப்படி இவங்களை கொல்லணும்னு திட்டமிடுகின்ற பொழுது அங்கே கமாலியல் என்னும் பெயருடைய பரிசேயர், அவருக்கு வந்து ஒரு அதாவது பரிசேயர்களுக்குள்ள எப்படி நிக்கேதம் என்கிற ஒரு நல்ல நபர் இருக்கிறாரோ அதே போல கமாலியல் என்கிற ஒரு நபரும் நல்லவராக வந்து தோற்றம் அளிக்கிறார், காட்சி அளிக்கிறார், நியாயமா பேசுறாரு. ஏய், நீங்க எதுக்குடா அப்படி திட்டமிடுறீங்க, அவங்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லி திட்டமிடுறீங்க, கடவுள்கிட்ட விட்டுருங்க. கடவுளுக்கு எதிராக நீங்க வந்து கடவுளுக்கு எதிராக போரிட்டு உங்களால் ஒன்றும் செஞ்சிட முடியாது, நீங்கள் தோற்றுதான் போயிடுவீங்க. அதனால இது கடவுளுடைய காரியம் அப்படின்னா அது செழித்தோங்கும், மனிதன் ஏற்படுத்தியது என்றால் அது வந்து அழிந்து விடும் அப்படின்னு சொல்லி அங்கே வரலாற்றில் எப்படி இஸ்ரேல் சமூகத்தில் அங்கு யாரெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்தினார்களோ அவர்களெல்லாம் எப்படி அழிந்து போயிருந்தார்கள், அழிந்து போனார்கள் என்று மேற்கோள் காட்டுறார். தேயுதா என்கிற நபரை அவங்க வந்து இந்த கமாலிலிருந்து மேற்கோள் காட்டுறார். அப்போ மனிதனுடைய காரியம் மிக விரைவில் அழிந்து விடுகிறது, கடவுள் ஏற்படுத்தியது நீடித்து நிலைக்கிறது. உதாரணமாக நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை 2026 ஆண்டுகளாக இருக்கிறது. இந்த உலகம் முடியும் வரை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை இருக்கும். நிறைய தடைகள், நிறைய விமர்சனங்கள், நிறைய போராட்டங்கள், நிறைய சிக்கல்கள். அப்போ இதற்குள்ள வந்து அதாவது வழிபாட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது, தனி மனித வாழ்க்கை முறை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது, அதே போல அறநெறி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, இறையியல் கருத்துக்கள் அது தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறது. இப்படி நிறைய எல்லா தளங்களிலும் நம்முடைய கத்தோலிக்க சமயத்தை குறித்த நிறைய பார்வைகள், விமர்சனங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. கிறிஸ்தவர்கள் நமக்குள்ள நிறைய பிளவுகள், நிறைய போராட்டங்கள் வந்து இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட இந்த நிலையில எத்தனையோ பேரரசுகள், மாமன்னர்கள், பேரரசர்கள் இந்த உலகத்தில் வந்து வந்திருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அது குறிப்பிட்ட ஆண்டுகளால் இருந்திருக்கிறது. ஒரு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் அப்படி தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படி அவருடைய பெயர் வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவருடைய அரசு அழிந்து விட்டது. பாருங்க, மனிதன் ஏற்படுத்தியது அழிந்து விட்டது. ஆனால் கடவுள் ஏற்படுத்தியது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை. அன்றைக்கு பேதுருக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துறாரு. நீ பாரு, உண்மையில் திருச்சபை நான் கட்டுறேன் என்று ஆண்டவர் என்ன பண்றாரு, வந்து அந்த உன்னதமான பொறுப்பை கொடுக்கிறாரு. திருச்சபையை நிறுவுகிறார், ஏற்படுத்துகிறார். என்றும் அந்த பாறை பல்விதமான அந்த உடைபாடுகள், பலரும் உடைக்கிறாங்க, சுத்தியலச்சு உடைக்கிறாங்க, அணு கொண்டு வீசுறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ தகர்த்தெறியணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறாங்க. ஆனால் இயேசு என்கிற அந்த உன்னதரான அந்த அடித்தளத்தில் கட்டி எழுப்பப்பட்டதுனால நம்ம எல்லாருமே, குறிப்பாக கத்தோலிக்கர்கள், நாம பாறை மீது கட்டப்பட்ட வீடுகளைப் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்பிக்கையில் வேரூன்றியவர்களாக இருக்கிறோம். சின்ன சின்ன தளர்வுகள் இருக்கிறது, சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கிறது. அதை கடந்து நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை ஆக்கப்பூர்வமாக சென்று கொண்டிருக்கிறது. அவங்க பெரிய மாணவர்களே, மனிதன் ஏற்படுத்தியது அங்கு நீடித்து நிலைத்து நிற்கல, நிலையற்றதாக மாறிவிடுகிறது. ஆனால் கடவுள் ஏற்படுத்தியது நிலைத்து விடுகிறது. அதுதான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் கமாலியல் என்கிற அந்த நபர் நமக்கு உன்னதமான ஒரு சிந்தனை நமக்கு வந்து கொடுக்கிறார். அப்போ இந்த ஒரு சிந்தனை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து பிரதிபலிக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனை நாம் ஏற்படுத்தினதா அது அழிந்துவிடும், அதே போல மனிதன் ஏற்படுத்தியதா அது அழிந்துவிடும். அப்போ கடவுளுடைய திட்டம், இப்போ மனிதர்கள் நமக்கு எதிராக நிறைய சூழ்ச்சிகளை செய்கிறாங்களே. இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பதிலுரை பாடல் பாருங்க, ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். இதை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் பகிர்ந்திருக்கிறேன். தாவீது அரசர் தன்னுடைய மகன் அப்சலோமுக்காக பயந்து ஓடுறாரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும். திருப்பாடல் 27 அது என்ன சொல்ற அப்படின்னா, அப்படியே அந்த திருப்பாடல் எழுதுகின்றான். அப்படி இருக்கின்ற பொழுது அங்கு தாவீது அரசனுடைய மன்றாட்டு என்ன அப்படின்னா, வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என இன்னும் நான் நம்புகிறேன். அப்ப இந்த உலகத்துல நான் உயிரோடு இருக்கின்ற பொழுது நான் சந்தித்த எல்லா விதமான தடைகளும், நெருக்கங்களும், எல்லா விதமான நெருக்கடிகளும் விலகும். ஆண்டவருடைய வாழ்க்கையில உயிரோடு இருக்கிற பொழுதே எல்லா விதமான நலன்களையும் எனக்கு வந்து கொடுப்பார் என்று நான் நம்புகின்றேன் என்று சொல்லி அங்கு மனிதர்களுடைய திட்டங்கள் எல்லாம் அழிந்துவிடும், மனிதர்கள் ஏற்படுத்திய சூழ்ச்சிகள் எல்லாம் மாறிவிடும், அவர்கள் நமக்கு எதிராக செய்த எல்லா விதமான அந்த பதற்றங்களும் விலகிவிடும் என்று சொல்லி தாவீது அரசர் கடவுளிடத்தில் நம்பிக்கை வைக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இதே ஒரு சிந்தனை இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நற்செய்தி வாசகத்தில் நமக்கு வந்து அப்படியே புறையோடி போய் கிடக்கிறது.
ஆண்டவர் என்ன பண்றார்? திபேரிய கடல் அந்த இடத்துல இருந்து அற்புதங்கள் அடையாளங்களாம் செய்து விட்டு அங்க வந்து அமர்கின்றார். கடற்கரையில் அமர்றார், மலை மீது அமர்கிறார். அப்ப பாருங்க பிரியமானவர்களே, அந்த இடத்துல மக்கள் வந்து அப்படியே சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம இப்படி போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். கடவுள் அவர்கள் மீது இரக்கம் கொள்கிறார், கருணை காண்பிக்கிறே, சாப்பாடு கொடுங்கடா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து தன்னுடைய சீடர்கிட்ட வந்து சொல்றார். இப்போ மனித சிந்தனை அங்கு மேலோங்குகிறது. நற்செய்தி வாசகத்துல வந்து பார்க்கிறோம், அவங்க சொல்றாரு பாருங்க, மனித சிந்தனை எப்படி மேலோங்குகிறது. 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் போதாது, ஆளுக்கு ஒரு சிறிது உண்டு கூட கிடைக்காது. இது மனித சிந்தனை. இன்னைக்கு நாம எல்லாருமே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில மேற்கொள்ளக்கூடிய தவறுகள் அல்லது செய்யக்கூடிய தவறு இதுதான். என்னடா 1000 ரூபா தான் இருக்குது வச்சு எப்படா குடும்பம் நடத்துறது அப்படின்னு மனைவி கணவனை திட்டக்கூடிய ஒரு சூழல், கணவன் மனைவியை பார்த்து திட்டக்கூடிய ஒரு சூழல். ஏம்மா நானே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வர்றேன், காசை கொஞ்சம் கொஞ்சமா சேகரித்து கொடுக்குறேன், நீ இப்படி தேவையில்லாமல் விரைய செலவு பண்றியேம்மா என்று கணவன் மனைவி எப்படி திட்டக்கூடிய ஒரு சூழல். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் தான் பண்றாங்க. அங்கு ஏசானவர் சொல்ற சாப்பாடு கொடுங்க. அப்ப மனித மூளை வேலை செய்கிறது. மனிதன் அங்கு தன்னுடைய சொந்த பலத்தினால இயங்க முற்படுகின்றான், செயல்பட முனைகின்றான். இப்ப ஆண்டவர் சொல்றார் பாருங்க, உணவு கொடுக்க முடியும் எல்லாத்தையும் புல்தரையில உட்கார வையு. அப்ப புல்தரை ரொம்ப அழகா நமக்கு வந்து கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. நற்செய்தி வாசகத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல்நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அருமடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். அப்ப கடல் பக்கத்துல எப்படிப்பா அங்க வந்து புல்லு கிடைக்கும்? நம்முடைய பகுதியில் பார்க்க கடற்கரை இருக்கிறது, கடற்கரை அந்த உப்பு காற்று அடிக்குது, அந்த சாரல் காற்று அடிக்கிறது, கடல் காற்று அடிக்கிறது. அந்த இடத்துல உப்பு இருக்கக்கூடிய இடத்துல எப்படிப்பா நமக்கு வந்து புல்லு கிடைக்கும், புல்லு வளரும் என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும். அப்ப இங்கு கலிலேய கடலை கடந்து திபேரிய கடலுக்கு போறார், அங்கு மலை மேல் ஏறி அமர்கிறார். அப்போ அந்த இடத்துல காண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க வந்து அப்பங்களை பழுகு செய்வதற்கு முன்பதாக முதல்ல ஒரு அற்புதம் செய்கிறார். அந்த இடத்துல புல்தரையை உண்டாக்குகிறார். நம்ம திருப்பாடல் 23 பார்க்கிறோம், அங்க என்ன நடக்குது? அங்க வந்து ஆயன் தன்னுடைய ஆடுகளை வந்து அப்படியே புல்தரையில அப்படியே மேய்க்க விடுகின்றார். திருப்பாடல் 23 என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு அப்படின்னு சொல்லி அங்கு வாசிக்கின்ற பொழுது திருப்பாடல் 23 இறை வார்த்தை 2 நினைக்கிறேன், அங்கு ரொம்ப அழகா சங்கீதக்காரன் சொல்றாரு, பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார், அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்வார். அப்போ அந்த கடவுளுடைய பிரசன்னத்துல புல்தரை கிடைக்கும், மெருமையான சூழல்கள் மாறும், பாலைவனமான வாழ்க்கை அப்படியே வந்து பசும்புல் வெளி போல மாறும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஒரு உருவகம், ஒரு அழகரி இங்க வந்து கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல அங்கு உப்பு காற்று, உப்பு மணல் எல்லாம் அந்த வந்து புல்லு வளர்வதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. ஆனால் இங்கு 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுப்பதற்கு முன்பதாக, அற்புதங்கள் செய்வதற்கு முன்பதாக இந்த இடத்துல ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தினால மக்களுடைய வாழ்வை பசும்புல் வெளி போல அங்க வந்து உருமாற்றுகிறார், அவரை இளைப்பாற செய்கிறார். அதற்கப்புறம் தான் அங்க வந்து அப்பங்களை வந்து பழுக செய்கிறார். இப்ப ஏசாண்டவர் சொல்றாரே, புல்தரையில உட்கார வைப்பா. இது கடவுள் விரும்புகிறார். மனிதன் ஏற்படுத்தியது அழிந்து விட்டது, ஆனால் கடவுள் ஏற்படுத்தியது அங்கு அடையாளங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்த செய்கிறது. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நம்முடைய பாலைவனமாக இருக்கக்கூடிய வாழ்வு சோலைவனமாக, பசும்பு வெளியாக மாறணுமா? அப்ப நாம செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். திருத்தூதர்கள் எப்படி தங்களுடைய வாழ்வை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்களோ, உயிர் தாண்டவரை சந்தித்தார்களோ, சந்தித்த பிறகு எப்படி தீர்க்கமாக நம்பிக்கையோடு தைரியத்தோடு மன வலிமையோடு ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அதை ஏற்றுக்கொண்டார்களோ, அறிவித்தார்களோ, அதற்காக பல துன்பங்களையும் சங்கடங்களையும் சந்தித்தாலும் அதை குறித்தவர்கள் அவர் வந்து பெருமை அடைந்தார்களோ, மகிழ்ச்சி அடைந்தார்களோ, அதே போல அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைய நாளில் நம்மை குறித்து பல அவதூறுகள் கொடுக்கப்படும், நம்மை குறித்து கொடுக்கப்படும், அவமானங்கள் கொடுக்கப்படும், இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லுவாங்க, உறவுகளை அப்படியே கொச்சப்படுத்துவாங்க. அந்த நேரத்தில் நாம் அப்படியே துவண்டு போய்விடக்கூடாது, மாறாக கடவுளுடைய கரம் பற்றி நடக்க வேண்டும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என இன்னும் நான் நம்புகிறேன். தாவீது நம்பினார்.
திருத்தூதர்கள் நம்பினார்கள். நற்செய்தி வாசகத்தில் இயேசு நம்பினார். கடவுள் அற்புதங்களை செய்வார் என்று நம்பினார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு, நம்முடைய இயலாமையை கொண்டு அற்புதங்களை செய்வார். மிகப்பெரிய சாட்சியாக நம்ம வந்து உருவாக்குவார். நிறைய உதாரணங்கள் மேற்கோள் காட்டலாம். நம்முடைய அன்றாட வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு உடல் சார்ந்த வேதனைகள், மனப்பதட்டம், அப்படியே படுத்தாக்க அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு அடிக்குது, வேர்க்குப்புன்னு வேர்க்குது, தூக்கம் இல்லை, பிறண்டு படுக்கிறோம், அச்சம் அப்படியே கவ்விக்கொள்கிறது, திகில், சுற்றுமுற்றிலும் ஒரே திகில், போராட்டம், வாழ்க்கை முடிஞ்சிச்சுரா, எதிர்மறையான எண்ணங்கள், தற்கொலை எண்ணங்கள். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்தும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் செய்து கொண்டே இருக்கிறார். அந்த பாலைவனமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை அப்படியே பசுமை வெளியாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். புல்தரையில் அமர்ந்து நமக்கு இளைப்பாறுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படியே மார்பில் சாய்ந்து என்ன செய்யறார் அப்படின்னா உணவு ஊட்டி கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த ஆண்டவர் நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது எல்லா விதமான அந்த மனித உள்ளீடுகள், மனிதன் நமக்கு நிறைய சூழ்ச்சிகளை செய்கிறான். இன்றைக்கு எப்படி திட்டமிடுறாங்க பார்த்தீங்களா? பரிசேயர்களும் சமய தலைவர்களும் கூடி வந்து இந்த மக்களை வந்து கொன்றளிக்க வேண்டும் என்று, திருத்தூதர்களை கொன்றளிக்க வேண்டும் என்று திட்டமிடக்கூடிய ஒரு சூழல். அதே போல் நம்ம எப்படா காலியாவோம், நம்மளை எப்படா நம்முடைய பெயருக்கு எப்படி களங்கம் ஏற்படுத்தலாம் என்று திட்டமிடலாம், அவ பேரை கொடுக்கலாம் என்று சூழ்ச்சிகளை செய்யலாம். பதட்டப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். உயிர்த்த ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் நமக்காக அற்புதங்களை செய்வார். எப்படி தன் மகன் அப்சலோம் இறந்த பிறகு மீண்டுமாக தாவீது இஸ்ரேல் மக்களை ஆளக்கூடிய அந்த பொறுப்பை பெற்றுக்கொண்டாரோ, அதே போல அன்றாட வாழ்க்கையில பொறுப்புகளை இழந்திருக்கலாம், சூழ்ச்சியினால பொறுப்புகளை இழந்திருக்கலாம், அதிகாரத்தை இழந்து போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க மக்களே. இழந்து போன ஆசீர்வாதத்தை, இழந்து போன அதிகாரத்தை மீண்டும் பெற்றுக் கொடுக்கக்கூடியவர் நம் ஆண்டவர். அதை தான் திருத்தூதர்களுக்கு செஞ்சார், அதை தான் தாவீதரசனுக்கு ஆண்டவர் செஞ்சார். அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் செய்ய போகிறார். அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். மனிதன் ஏற்படுத்தியது அழிந்துவிடும். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அது அழிந்துவிடும். ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கலாம், அந்த அதிகாரம் பணம் இருக்கிறவரை இருக்கலாம். ஆனால் அதன் பிறகு கடவுள் அவர்களை விட வல்லமை வாய்ந்தவராக இருக்கிறார், அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார். ஆகவே வானங்கள் கொள்ளாத அளவிற்கு ஆண்டுடைய பிரசன்னம் நம்முடைய இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்களும் நானும் கடவுளாக கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். அதனால் மனிதன் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய எல்லா விதமான தடைகளை குறித்தும் பயப்படாமல் ஆண்டவரை பற்றி கொள்வோம். அவர் கொடுக்கக்கூடிய நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். அதற்கான அருள் வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் நம்மை நாம் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். வாழ்த்து பெறுவாராக. தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கில்லா உல வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கில்லா உல வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலைவாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழல் ஆயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் ஊரரையும் காத்து முடிவில்லாமல் வலிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உம் திருமகனின் பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எந்த நேசு வல்லவர் என்றும் நடத்துவார். எந்த நேசு வல்லவர் என்றும் நடத்துவார்.
பேரின்பம் அவரின் தஞ்சமே. பேரின்பம் அவரின் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே இந்த நேசு வல்லவர் என்றும் நடத்துவார். சர்வவல்ல தேவனிவர் சாந்தமும் தாழ்மையும் உள்ளவராம். சர்வவல்ல தேவனிவர் சாந்தமும் தாழ்மையும் உள்ளவராம். எந்நாளுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவராம். எந்நாளுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவராம். நம்பிடுவேன் என்றென்றுமாய் இந்த இயேசுவை. நம்பிடுவேன் என்றென்றுமாய் இந்த இயேசுவை. இந்த நேசு நல்லவர் என்றும் நடத்துவார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.